பூங்கொடி பூங்கொடி. அடியே நானும் எந்த சேரான்னு பார்த்துட்டு இருக்கேன். கொட்டாய் தான் விட்டுக்கிருக்கேன். போய் எந்த சேமஞ்சை கழுவிட்டு வாடி. ஏன்டி பிள்ளைய வந்துக்கு இருக்க? அது வாட்டுக்கு வீட்டில் தானே இருக்கு. வீட்டில் இருந்தாலும் வயசுக்கு வந்த பிள்ளைய 4 பேர் பார்க்க வருவாங்க, செய்வாங்க. எந்திரிச்சோம் போய் தலையை சீவணும், பூ வச்சோன்னுலாம் இல்லை. இது என்ன கொடுமையா இருக்கு? நீ தானே சொன்ன எங்கேயும் போகக்கூடாது, எங்கேயும் வரக்கூடாதுன்னு. அது வாட்டி தான் நான் வாட்டி பேசாம உட்காந்துட்டு இப்போ வந்து என்னையும் வந்து நட்டம் சொல்றான். பேசுவடி, பேசுவேன் நல்லா வாய்க்கிலேயே பேசுவேன். எல்லாம் உங்க அப்பனும் சொல்லணும். உங்க அப்பன் தான் செல்லம் கொடுத்து வச்சிருக்காரு உனக்கு. ஆமா, என்னை சொல்லாட்டி இவளுக்கு தூக்கம் வராது. என்னது? ஒன்றும் இல்லடி ஆத்தா. இந்த நாட்டுக்கோழி முட்டை கேட்டேல, இந்த வாங்கிட்டு வந்திருக்கேன். கொண்டாங்க கொண்டாங்க. ஆமாப்பா, எதுக்கு இந்த நாட்டுக்கோழி முட்டை? எனக்குலாம் ஒன்றும் தெரியாதுடா, அவங்க அம்மா தான் கேட்டா, அதான் வாங்கிட்டு வந்தேன். இந்தாடி. கொண்டாங்க கொண்டாங்க. ஏன்டி பூங்கொடி, உன் தம்பிக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்லிட்டியா? நேத்தே நைட்டு ஃபோன் போட்டு சொல்லிட்டீங்க. இன்னைக்கு பார்க்க வரேன்னு சொன்னியா என் தம்பி. தம்பியை சொன்னானே சிரிப்பால் வந்துடும், சிரிப்பால். போறீங்களா? எப்படி இருக்கு? சரிடி ஆத்தா, நான் போய் என் வேலையை பார்க்குறேன். எம்மா, உனக்கு என்னடி வேணும்? எம்மா, எதுக்கு இந்த முட்டை? எனக்கு பொரிச்சு தர போறியா? இல்ல இல்ல, அப்புறம் எதுக்குமா? நாட்டுக்கோழி முட்டையில நல்லெண்ணெயை ஊத்தி உனக்கு வறுவகத்துல குடுக்கணுமா? என்ன சொல்ற? வறுவகத்துல பச்சை முட்டையை குடிக்கணுமா? ஆமாடி ஆமா, எனக்கு பான்னு வாய பொழக்கிற. உனக்கு இதெல்லாம் யார் சொன்னா? நானும் குடிக்க மாட்டேன் போ. என்னது குடிக்க மாட்டியா? குடிக்காம இரு, அப்புறம் தெரியும். ஏமா ஏமா, எனக்கு அவிச்சு தாமா இல்லாட்டினா பொரிச்சு தாமா, நான் சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் முடியாது. இத பச்சை முட்டையை தான் சாப்பிடணுமா? எல்லாம் நல்லதுக்கு தான் பூமாரி. இதை சாப்பிட்டா குறுக்குலாம் வலிக்காதான், குறுக்குலாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குமா. போமா அங்கிட்டு. இதை நான் போய் வச்சுட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ, பச்சை முட்டையா? எப்படி குடிக்கிறது? என்ன இப்படி கொடுமைப்படுத்துறாங்க? பேசாம என்கிட்ட செஞ்சு ஓடி போயிருவோமா? என்ன இவான்னு வாயை பழந்துக்கிட்டு உட்காந்துருக்கா காலங்காத்தால? பூமாரி பூமாரி, என்னன்னு? எதுக்கு இப்படி ஆன்னு வாயை பழந்துக்கிட்டு உட்காந்துருக்க? உனக்கு என்னை பார்த்தா கிண்டலா தெரியுது? அப்புறம் எதுக்கு இப்படி அதிர்ச்சியில உறைஞ்சு போய் உட்காந்துருக்க ஆன்னுக்கிட்டு? என்ன அம்மாட்ட வேணான்னு சொல்லுனே. நீ என்ன பைத்தியம்மா? திடீர்னு வேணான்னு சொல்லுன்ற, எனத்த வேணான்னு சொல்ல? அம்மா, எனக்கு நாட்டுக்கோழி முட்டையில எண்ணெய் ஊத்தி கொடுக்க போறாளா? ஐயோ சீ. இந்த மாதிரி வாய தர. எனக்கு வேணாம், எனக்கு வேணாம்மா. என்னது வேணாம்மா? ஒழுங்க வாய தரடி. அம்மா அம்மா ப்ளீஸ்மா, வேணாம்மா. எம்மா, எதுக்கு அவட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க? அவளுக்கு வேணாட்டி எனக்கு கொடுத்துரு, நான் குடிச்சிடுறேன். சீ, இல்லை அவ தானே வயசுக்கு வந்திருக்கா, அவளுக்கு தானே கொடுக்கணும். அம்மா அம்மா ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா, எனக்கு வேணாம்மா. அழுதாப்புல உன்னை விட்டுருவானா? நீங்க என்ன அழுதாலும் விட மாட்டேங்கிறாங்க, மரத்தாலும் விட மாட்டேங்க, குடிக்காம விட மாட்டாங்களோ? எந்திரிச்சு ஓடி போயிருவோம். எங்க எந்திரிச்சு ஓடுற? புடுறா அன்னைக்கு அவளை. ஏய் பூமாரி, ஓடாத ஓடாத. போங்கயாங்கிட்டு. ஏய் பூமாரி, இன்னைக்கு எங்க போனாலும் உன்னை விட மாட்டோம். அடியே நில்லுடி, ஓடாதடி. என்ன ஆட்டம் கட்டுறவாரு? எம்மா எம்மா, ஓடியா ஓடியா, பிடிச்சிட்டே அவளை. என்ன விட்டுருனே விட்டுருனே. வாய் தரடி, வாய் தரடி. அம்மா வேண்டாம்மா, வாந்தி வந்துடும்மா. இன்னைக்கு வாந்தி வந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு வாயில முட்டையை ஊற்றி குடிக்க விடாம விட மாட்டேன். ஏம்மா இந்த அக்கா போர் பண்ற? வாய் தரடி, வாய் திறக்கிறே. ரெண்டாப்பா அப்பா வாடி. அடி பாவி, முட்டை இப்படி தள்ளி விட்டு அடி கீழே விழுந்துருச்சு பாரு. உனக்கெல்லாம் எவ்வளவு திமிரு? ஒரு முட்டை எவ்வளவு தெரியுமாடி? ஐயோ போச்சு போச்சு, இதுக்கு 2 சேர்த்து குமுறு பெற போறோம். ஆனந்தி, இவளை பிடிச்சிக்கடா, நான் போய் வேற முட்டை எடுத்துட்டு வரேன். என்னது இன்னொரு முட்டையா? என்ன விட்டுருனே விட்டுருனே ப்ளீஸ்னே. அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு நீ முட்டை குடிக்காம விட மாட்டேன். ஏன்டா இப்படி நீ பாடா படுத்துறீங்களோ? ஐயோ வந்துட்டா. ஆய தரடி. முழுங்குடி முழுங்கு, வெளியே துப்புனா உன்னை கொண்டே விடுவேன். சரி சரி, அவ்வளவுதான் அவ்வளவுதான், நீ விடுறா. ஏமா, எத்தனை நாளைக்குமா அப்படி இந்த முட்டையை குடிக்கணும்? அதோட ஆனந்து, என்ன 30 செலந்தன்னைக்கும் முட்டை குடிக்கணும்டா. என்னம்மா சொல்ற? 30 நாளைக்கு குடிக்கணுமா? ஐயோ. சரி சரி, கவலைப்படாத, நான் 2-3 நாளைக்கு. அப்படியா? அப்ப நான் 30 நாளைக்கு குடிக்க தேவையில்லையா? அதுவா பழகிடும். சரி சரி, வயசுக்கு வந்த பிள்ளை வெளியே நிக்காம உள்ள போ. ஐயோ, நான் வயசுக்கு வந்ததுக்கு வயசுக்கு வராமலே இருந்துக்கலாம். உங்க வீட்டுல எப்பெல்லாம் கொடுமைப்படுத்துவாங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனந்தி உள்ள வாமா. என்னத்தே? எதுக்கு அவளை மட்டும் கூட்டு போறா? நானும் போவேன். என்னது இது? தாத்தா கண்ணு தரல. பணியாரம் முடி, பணியாரம். எங்க அம்மாவுக்கு எவ்வளவு கொழுப்பு. உனக்கு மட்டும் பணியாரம் கொடுத்துருக்கா, எனக்கு ஒண்ணுமே கொடுக்கல. எம்மா எம்மா, என்னடி? இவளுக்கு மட்டும்
போய் கொடுத்துரு. எம்மா இதெல்லாம் நீ போய் கொடுக்கலாம்ல, நீ போய் கொடுக்கலாம்னு நினைப்பாங்கல்ல, அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. நான் அப்புறமா போய் பார்த்துட்டு வரேன், இப்போ நான் வேலை இருக்கு எனக்கு, அதான் நீங்க போய் கொடுத்துட்டு வாங்க. அந்த பணியாரத்தை வேற சுட்டு வச்சிருக்கேன்ல, ஆறி போயிடும். சரி வாடி ஆனந்தி போவோம். பார்த்து போங்கடி, கொண்டு போறேங்கிற பேர்ல ஆளுக்கு ரெண்டை தின்னுட்டு போயிடாதீங்க, அப்புறம் ஒன்றும் இருக்காது. பாத்தியாடி ஆனந்தி எங்க அம்மாவுக்கு கிசுங்க. சரி சரி போடி, அவங்க விளையாட்டுக்கு சொல்லிக்கிருக்காங்க. இருக்கட்டும், வந்து வச்சுக்கிறேன். ஐ வாங்க வாங்க, காயத்ரிக்கா, ஆனந்தி அக்கா. எங்க குமாரி யாரையும் காணோம்? ஏன் உங்களுக்கு நான் உட்காந்துருக்கேன் கண்ணு தெரியலையா? அது இல்லடி, பெரியமாவை காணோம், பெரியப்பாவை காணோம், யாரும் அண்ணனையும் காணோம். பெரியமாலாம் உள்ளதான் இருக்கு. எம்மாய் எம்மாய், இந்த வாரேண்டி. அட காயத்ரி, ஆனந்தி வாங்க வாங்க. பெரியமா எங்க அம்மா அந்த பணியாரத்தையும் பழத்தையும் கொடுத்துட்டு வர சொல்லிச்சு. அப்படியா? சரி சரி. எங்க போயிட்டா உங்க அம்மா? எங்க அம்மாவா காட்டுக்கு போனோண்டுச்சு, அப்புறமா போய் பாத்துக்குருவா அப்படின்னுச்சு. சரி சரி. அம்மா இது என்னது கிண்ணத்துல? அடுத்ததா இது என்னது பெரியமா? இதாடி, இது உளுந்தங்களிடி. உளுந்தங்களியா? எனக்கு பிடிக்கும் ரொம்ப. ஆனந்தி அக்கா பிடிக்கும் சொல்றாங்க, அப்ப நல்லா இருக்கும் போலயே. அப்பனா சரி, நம்ம வந்து சாப்பிடுவோம். ஆமா பெரியமா, எனக்குலாம் எங்க அம்மா இது கொடுக்கவே இல்ல. உனக்கு கொடுக்கலையாடி? உங்க அம்மாவுக்கு செய்ய தெரியாது ஆல்ரெடி. அதானே, எங்க அம்மாக்கு எல்லாம் செய்ய தெரிஞ்சிச்சு. சரி சரி, இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இந்தாப்பு மாதிரி இதை தின்னு. எம்மா இது நல்லா இருக்குமா? ஆமா, இவ வேற அது நல்லா இருக்குமா இது நல்லா இருக்குமா குடுக்கறது திம்பா இல்ல. நல்லா இருக்கும் மாதிரி. எனக்கு எங்க பாட்டி இது செஞ்சு தந்திருக்காங்க. அப்படியா? அப்பனா சரி. ஏம்மா ஏம்மா, எனக்கு இது எத்தனை நாள் செஞ்சே தந்ததில்ல நீ. இனிமே அடிக்கடி செஞ்சு தரேன். இந்த தின்னு. இருங்கடி, நீங்க பேராதீங்கடி, உங்களுக்கு கொஞ்சம் வச்சு தரேன். இந்தாங்கடி உங்க ரெண்டு பேத்துக்கு. காயத்ரி எதுக்கு அவளை அப்படி பாக்குறா? காயத்ரி காயத்ரி, என்ன ஆனந்தி எதுக்கடி அவளை அப்படி பாக்குற? அது அடி, அது ஒண்ணும் இல்லடி. பாரு அவ எவ்வளவு அழகா இருக்கான்னு. என்ன அவளை சைட் அடிக்கிற நீ? ஆமா, அவளை சைட் அடிக்க நம்ம முறை பையன் பாரு. ஏண்டி நீ வேற, பொம்பளை பிள்ளைங்க வயசுக்கு வந்தாலே ஒரு அளவு வந்துடும் போல என்னடி? ஆமா ஆமா. சரி சரி, களியை தின்னுட்டு வா, காலேஜுக்கு போகணும், லேட் ஆயிருச்சு. இது வேற டென்ஷன். காலேஜுக்கு போகணும், வீட்டுக்கு வரணும், காலேஜுக்கு போகணும், வீட்டுக்கு வரணும், கடுப்பா வருதுடி. பேசாம எனக்கு லீவ் போட்டுருமா? அடி பாவி, நீ வேணா லீவ் போட்டு அடி வாங்கு, என் நல்லா லீவ் போட முடியாது. ஆமா, இவ பெரிய படிப்பாவி, லீவ் போட மாட்டான். பேசாம தின்னுட்டு வாடி, கிளம்புவோம். என்ன அப்ப மாதிரி களி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா ஆனந்தி அக்கா. இப்ப இருந்தாலும் பரவாயில்ல, தின்றலாம். ஏன்டி அப்படி சொல்ற? காலையில நீ பாடா பட்டி எடுத்துட்டாங்க. எதுக்கு புமாரி? காலங்காத்தால எனக்கு நாட்டுக்கோழி முட்டையில எண்ணெய் ஊத்தி பச்சை முட்டையா இன்னமும் நினைச்சா எனக்கு வாந்திக்கு தான் வருது. ஐயச்சி, உனக்கு கொடுத்தாங்களாக்கு? குடிச்சிட்டியா? ஆமா, அப்புறம் என்ன செய்ய, குடிச்சுதானே ஆகணும். உனக்கும் கொடுத்தாங்களா காயத்ரி அக்கா? ஆமாடி, எனக்கு கொடுத்தாங்க, ஆனா நான் குடிக்கவே இல்லை. என்ன சொல்ற? குடிக்கவே இல்லையா? என்னைய மட்டும் எங்க அம்மா குடி குடின்னு உள்ளக்க திணிச்சிச்சு, நானே தட்டி விட்டுட்டேன். அப்புறம் அப்புறம் என்ன செஞ்சாங்க? கொடுக்காம விட்டாங்களா? ஆமா, எங்க அம்மா தான் கொடுக்காம விடுவா. தட்டி விட்டாலும் இன்னொரு முட்டையை எடுத்துட்டு வந்து வாய்க்குள்ள ஊத்தி விட்டுட்டா. ஏன் பூமாரி, நீ என்கிட்ட செஞ்சு ஓடி இருக்க வேண்டியதானே? ஆமா, நான் தானே ஓடாமையா இருப்பேன், எந்திரிச்சு வெளியெல்லாம் ஓடி போயிட்டேன். எங்க அண்ணன் பிடிச்சு ஊத்தி விட்டாங்க. அதெல்லாம் நல்லா சாப்பிட மாதிரி, எல்லாம் நல்லதுக்கு தானே கொடுப்பாங்க. ஆமா, நல்லா நல்லது கொடுத்தாங்க. போங்க அங்கிட்டு. அது மட்டும் இல்ல, நான் 30 நாளைக்கு குடிக்கணுமா? என்னது 30 நாளைக்கு குடிக்கணுமா? ஆமா ஆமா. சரி சரி, கவலைப்படாத, எல்லாம் நல்லதுக்கு தான். நல்லா சொல்லுமா ஆனந்தி, கேட்கவே மாட்டேன்ட்டா. காலையில என்ன ஓட்டம் காட்டுறா. இவளை பிடிச்சு முட்டையை ஊத்த நான் பட்ட பாடுறீக்கே அப்பா. நல்லா சொல்லுவியே, அந்த முட்டைய நான் குடிக்க பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஏண்டி அதெல்லாம் கசப்பா வாடி இருக்கு, ஊத்துனோம்னா லோக்கன் உள்ள போயிரும். நல்லா சொல்லுவியே, நாளையில இருந்து எனக்கு ஒரு முட்டைனா உனக்கு ஒரு முட்டை. அடி பாவி, என்னடி சொல்ற? நான் குமரி பிள்ளையா, நீ குமரி பிள்ளையாடி? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ குடிக்கணும்னா குடிச்சுதான் ஆகணும், நீ குடிச்சாதான் நான் குடிப்பேன். அடி பாவி. அம்மா அம்மா, என்னம்மா உள்ள போற வெளியே வர்ற? யாரத்தான் எதிர்பார்க்குற? அதாடி, அது ஒண்ணும் இல்லடி, உங்க அப்பாவை தாண்டி பாத்துக்கிருக்கேன். எதுக்குமா? உனக்கு சடங்கு வச்சிருக்கோம்லடி, அதுக்கு போய் உங்க மாமன்கிட்ட சொல்லிட்டு வரணும், அதுதான் உங்க அப்பனை தேடுறேன். ஓ அப்படியா? ஆமா குமாரி, இந்த மனுஷன்ட்ட காலையிலேயே சொன்னேன், தோட்டத்துக்கு போயிட்டு வெள்ளனா வாங்கன்னு சொன்ன. அந்த மனுஷன் என்ன வந்திருக்காரான்னு பாரு. பூங்கொடி பூங்கொடி. ஓ மனுஷா, எத்தனை மணிக்கு வர சொன்னா? எப்போ வர்றீங்க? ஏண்டி ஏண்டி இப்போ கோவப்படுற? உங்களை காலையிலே வெள்ளனா வாங்கன்னு சொன்னா மத்தியானம் வரீங்க.
எந்நேரம் போய் சொல்லிட்டு எந்நேரம் திரும்ப வீட்டுக்கு வர்றது? இந்த குமரி பிள்ளைய விட்டுட்டு அங்க தங்க முடியுமா? அதுக்காண்டி என்னடி இப்போ பண்றது? நீ மட்டும் போயிட்டு வரியா? நான் மட்டும் போயிட்டு வரேன். அப்புறம் தாய் மாமான்றதுக்கு என்னையா மரியாதை? என்ன தாண்டி பண்ணணும்ன்ற? சரி சரி, எதுக்கு ரெண்டு பேரும் இப்படி சண்டை போடுறீங்க? சண்டை போடாதீங்க. சும்மாவே அவன் பொண்டாட்டி நம்மளை மதிக்க மாட்டா. இப்ப எப்படி வேற சொன்னா அவ்வளவுதான். என்னடி நாளைக்கு போயிட்டு வருவோம்? ஆமா, நாளைக்காச்சும் விசேஷத்தை வச்சுக்கிட்டு நாளைக்கு போவோம் இன்னைக்கு போவோன்னு இருக்கீங்க. ஏன் விசேஷத்தை அன்னைக்கு போய் சொல்லிட்டு வர வேண்டியதானே? ஏண்டி இப்போ என்ன தாண்டி பண்ணணும்ன்ற? பேசாம நீங்களும் ஆனந்தும் போயிட்டு வாங்க. ஏண்டி சும்மாவே அவங்க வீட்டில் நீ கிளு கிளு கிளுன்னு மதிப்பாங்க. நீ நான் மட்டும் போனா வலுவலுன்னு இருக்கும். நீங்க ரெண்டு பேரும் இப்ப சண்டை வர நேரத்துக்கு ஊரை விட்டு தாண்டி பாதி தூரம் போயிருக்கலாம். அதானே? சரி சரி, சட்டை புட்டுன்னு கிளம்பி வாடி. சரிங்க, இருங்க, ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். வேமா வாடி. அடடே வாங்க வாங்க காயத்ரி ஆனந்தி. ஆமா பெரியப்பா. அடடே வாங்க வாங்க காயத்ரி ஆனந்தி, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிருந்தேன். எதுக்கு பெரியம்மா எங்க ரெண்டு பேர்த்தையும் வர சொன்னீங்க? அது ஒன்றும் இல்லடி, நானும் பெரியப்பாவும் ஒரு ஊருக்கு போறோம். என்னது ஊருக்கு போறீங்களா? ஆமாடி காயத்ரி, நாங்க வர தண்டிக்கும் பூமாரி பக்கத்துல இருந்து கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா ரெண்டு பேரும்? அவ்வளவுதானே, நாங்க பாத்துக்கிறோம். சரிடி சரிடி, கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. சரி பெரியம்மா, நாங்க போயிட்டு வரோம். பார்த்து போயிட்டு வாங்க அத்தை. சரிம்மா மருமகளே. ஆமா பூமாரி, எங்க போறாங்க ரெண்டு பேரும்? ஏன் அதை அவங்ககிட்டயே கேட்க வேண்டியதானே? ஏண்டி எங்கேயோ போறவங்ககிட்ட போய் எங்க போறேன்னு கேட்டா என்னை செருப்பு வண்டி அடிப்பாங்கடி. அவங்க ரெண்டு பேரும் எங்க மாமா வீட்டுக்கு போறாங்க. ஓ அப்படியா? உனக்கு சடங்குக்கு போய் சொல்ல போறாங்களா? ஆமா ஆமா, என் சடங்குக்கு போய் சொல்ல போறாங்க. ஆமா, நீங்க என் சடங்குக்கு என்ன ட்ரெஸ் போடுவீங்க? நீயே சொல்லு, என்ன ட்ரெஸ் போடணும்? ஆனந்தி அக்கா, எனக்காண்டி நீங்க சேலை கட்டுவீங்களா? அவ்வளவுதானே, சேலை கட்டிட்டா போச்சு. பூமாரி, அப்ப நான் என்ன ட்ரெஸ் போட? நீ எந்த ட்ரெஸ்ஸையும் போடு, எனக்கு என்ன. ஏண்டி உனக்கு என்ன கிசும்பாடி? சரி சரி, கோவப்படுறாத. நீயும் ஜடையவே கட்டு. அந்த பையன் இருக்கணும். உனக்குலாம் யார் பயப்படுவா? நான் வேணா விஜய் கூப்பிடவா? எதுக்கு? அது வந்து அவசர வாங்கவா? தெரிஞ்சா சரி. ஏங்க வாங்க, எதுக்கு அங்கேயே நிக்கிறீங்க? அடியே எனக்கு உள்ள வரவே என்னண்டோன்னு இருக்குடி. என்னண்டோன்னு இருக்கா? என்னதியா என்னண்டோன்னு இருக்கு? உனக்கு உன் அக்கா தங்கச்சி வீட்டுக்கு போகணும்னா மட்டும் இனிக்குதோ? என் அண்ணன் தம்பி வீட்டுக்கு வரணும்னா கசக்குதோ? அடியே கூறு கட்டவளே, அதுக்கு சொல்லலடி. அப்புறம் என்ன, பேசாம வாயா. உள்ள ஓரா என்ன அதிர்ச்சி காத்திருக்க போதும். என்னடி பூங்கடி, வீட்டுல யார் சத்தத்தையும் காணோம், வீடே அமைதியா கிடக்கு. ஆமாங்க, அதைத்தான் நானும் பாக்குறேன். கூப்பிடுறேன் உன் தம்பிய. முருகா, தம்பி முருகா. அடடே அக்கா மாமா வாங்க வாங்க. தம்பி முருகா, எப்படியா இருக்க? நான் நல்லா இருக்கேங்க, நீ எப்படிக்கா இருக்க? நானும் நல்லா இருக்கேயா. எங்க சுகன்யா வங்க? இத கூப்பிடுறேங்க. சுகன்யா சுகன்யா. இந்த வந்துட்டேங்க. அடடே மதனி அண்ணே, வாங்க வாங்க. அக்கா மாமா உட்காருங்க. சரி ஆனந்து, இருங்க, உங்களுக்கு போய் நான் காஃபி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேணாமா சுகன்யா, இப்பதான் நாங்க சாப்பிட்டு வந்தோம். இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏண்ட தம்பி, முதல்ல அதுக்கு சுகன்யா அப்ப ரொம்ப மாறிட்டாளே. அப்படியா சொல்ற? எனக்கு என்னமோ எப்பயும் போலதான் தெரியுது. இல்லடா, வந்தா என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டா. இப்ப எல்லாம் கேக்குறாளே, அதான் என்னன்னு கேட்டேன். ஓ அதை சொல்றியா? அதெல்லாம் அப்படித்தாங்க, நீ எப்பயுமே அப்படியேவா இருப்பாங்க, போக போக மாறிடுவாளக்கா. அப்படியா தம்பி, அப்பனா சரிதாயா. இந்தாங்க மதனி, இந்தாங்க அண்ணே. சரிம்மா சுகன்யா. காஃபி நல்லா இருக்குமா சுகன்யா? அப்படியா மதனி, ரொம்ப தேங்க்ஸ். ஆமா பூமாரி என்ன செய்யறா? பூமாரி நல்லா இருக்காமா? அவளையும் கூட்டு வந்திருக்கலாம்ல, அவளும் பெரிய மனுஷி ஆயிட்டாலே, அவளை எப்படி கூட்டு வர முடியும்? ஆமல்ல, அதையும் நானும் மறந்துட்டேன் பாருங்க. நான் தான் 2 நாளைக்கு முன்னாடியே தம்பிக்கு ஃபோன் போட்டு சொல்லிட்டேனே. ஆமா மதனி. எங்க என்ன உட்காந்துட்டே இருக்கீங்க? எந்திரிங்க, சொல்லிட்டு கிளம்புவோம். வீட்டுல பிள்ளை தனியா இருக்கும்ல. சரிம்மா பூங்கடி. சோனி, அதை போய் உள்ள வச்சுட்டு வந்துருமா? சரிங்க மதனி. அம்மா, அப்பா. அடடே வயசுமா, எங்க போன? அம்மா, நான் விளையாட போனேன். இங்க பத்தியா யார் வந்திருக்காங்கன்னு? அத்தை மாமா வந்திருக்காங்கடா. வயசுமா, நல்லா இருக்கியாடி செல்லம்? நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செல்லம் அத்தை. உமா என்னவா வாய் பேசுறாடா? இது கொஞ்சம் தாங்க, நீ வந்து பார்த்தா தானே தெரியும் என்ன வாய் அடிக்கிறான்னு. இப்படியா சொல்ற? வயசு குட்டி ரொம்ப வாய் பேசுதோ? ஐயோ மதினி, சேட்டன்னா சேட்டை, ரொம்ப சேட்டை, ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறா. பூமாரியே இப்படித்தான் இருந்த சின்ன பிள்ளையில. அத்தை, பூமாரி அக்கா எங்க? பூமாரி அக்கா வீட்டுல இருக்கா. நீங்க வருவீங்கல்ல, வந்து பாருங்க. சரி சரி, நாங்க நேத்துக்கு வரோம். எதுக்கு என்னைய பார்த்து சிரிக்கிறீங்க? நேரத்துக்கு எப்படா வர முடியும்? நாளைக்கு தாண்டா வரணும்.
ஆமா நான் சொல்லிட்டதுக்கு இருக்கேன். அதை போன வாங்கி பார்த்து பேசிக்கிட்டு இப்பெல்லாம் பேசுது. ஓஹோ, போன பார்த்து அந்த பேச்சு பேசுதோ? ஆமாடா, இப்ப இருக்க பிள்ளைங்க பறக்கும் போதே கையில போனோடையே பறக்குதேடா. ஆமா மேனி, எங்க நம்ம ஒரு பேச்சு பேசினா இவ 9 பேச்சு பேசுறா. இவ்வளவு சொல்லிட்டா, எங்க வீட்டுல பூமாதியே என்ன பேச்சு பேசுவா தெரியுமா? சரி சரி, எவ்வளவு நேரம் தான் தட்டை பிடிச்சிக்கிட்டே நிக்கிறது? குடுறி வேமா. ஆமா, இதை மறந்துட்டோம்ல. மரப்படியும் மரப்ப நாளை பிடிச்சிக்கிட்டு நிக்கிறேன். குடுறி கையெல்லாம் வலிக்குது. தம்பி சுகன்யா, என் மகளுக்கு சடங்கு வச்சிருக்கோம், குடும்பத்தோட வந்துருங்க. சரிங்க, நீ கண்டிப்பா வந்துடுறோம். எப்பா எப்பா, நம்ம நேத்துக்கு தானே போனோம். ஆமாடா சொல்லலாம், நம்ம நேரத்துக்கு தான் போனோம். சரி அக்கா, மாமா சாப்பிட்டு தான் போனோம். இல்லையா, இருக்கட்டும்யா, இன்னும் நிறைய வேலை வேற இருக்கியா. ஆமையா முருகா, எல்லாத்துக்கும் சொல்லணும். விடு விடா பிறப்ப சொல்லிட்டு வரணும். ஏங்கா மாமா என்னைக்கோ ஒரு நாள் தான் வர்றீங்க, வந்து இப்படி சாப்பிடாம கொள்ளாம போகணும்னு சொல்றீங்க. அதானே அத்தை மாமா, எங்க வீட்ல நீங்க சாப்பிட்டு தான் போகணும். அடியாத்தி, என் செல்லக்குட்டி சொல்லுது சாப்பிட்டு போங்கன்னு. நீ சாப்பிட்டு போகாம இருப்பமா? அதானே வயசு குட்டி சொல்லிச்சுல, நீ சாப்பிட்டு தான் போவோம். ஐயோ, எங்க எங்க அதடுங்க, அதை கொடுக்க மறந்துட்டேன் பாருங்க. ஐயோ ஆமாம்மா, நானும் மறந்துட்டேன் பாரு. உங்களுக்கு யாவும் இல்லை, எனக்கு யாவும் இல்லை, நல்லா மறந்தோம் போங்க. நம்மளுக்கு தான் எங்கேயும் கூட்டு போகணும். இந்தாம்மா பூங்கொடி. அக்கா எதுக்குக்கா இதெல்லாம், எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வரீங்க? எதுக்கு அதெல்லாம்னா எங்க கடமை வேணும், நாங்க செய்யணும் இல்லையா? ஆமையா முருகா, வாங்கிக்க. எதுக்கு மதனி இதெல்லாம்? இருக்கட்டும்யா, வாங்கிக்கங்கய்யா. இதுல அவங்க 3 பேத்துக்குமே ட்ரெஸ் எடுத்திருக்கோம். பூமை சடங்குக்கு இதை போட்டு வாங்க. அத்தை, எனக்கு என்ன ட்ரெஸ் எடுத்தீங்க? உனக்கு அடிச்சல, உங்களுக்கு கவுன் எடுத்திருக்க முடி. அப்படியா? அப்பனா நான் ஏன் பூமதி அக்கா உங்க வீட்டுக்கு வரத்துல கவுன் போட்டு வரேன். சரிங்கடி சொல்லலாம். இந்தாயா தம்பி, வாங்கிட்டியா? சரிக்கா. இந்தா சொல்லுனியா, அதை உள்ள வச்சிரு. சரிங்க. என்ன அம்மாவையும் அப்பாவையும் காணோம். அதானே, எனக்கு வேற துக்கமா வருது. காயத்ரி, நீ வேணா போய் தூங்குடி, நான் வேணா பூமாரியை பாத்துக்கிறேன். இருக்கட்டும், 2 பேரும் சேர்ந்தே வீட்டுக்கு போவோம். பெரியம்மா வரும். அவங்க போயத்துல சொல்லிட்டு தான் போனாங்க, வர லேட் ஆகி போயிரும்னு. அடியே, கொட்டாய் விடாம உட்காருடி. உனைய பார்த்து எனக்கும் கொட்டாவியா வருதுடி. நான் என்ன பண்றது, அதெல்லாம் இயற்கை. நான் என்ன அதை வராதுன்னா சொல்ல முடியும்? அடியே, நீ ஒரு பத்தி எனக்கு கொட்டாவியா தள்ளி விட்டுட்டு உட்காந்துருக்கேன். அங்க பாருங்களே, இவங்க எப்படி தூங்கி விழுகுறா? ஐயா, இவங்க வேற வர்றாங்க. காயத்ரி, காயத்ரி. அது தூங்கிடுச்சு. ஓ, தூங்கிட்டாளா? சரி சரி. ஆமா, எதுக்கு ஏன் முன்னாடி இப்படி வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அந்த அக்கா முன்னாடி போய் நின்று என்ன பண்ற? அது ஒண்ணுமில்ல, அவ்வளோ ரசிக்கிறேன். ஐயோ, வெக்கத்தை பாடுறா. இவங்க அளப்பறைக்கு அளவே இல்லாம போய்கிட்டு இருக்கு. குமாரி, குமாரி செல்லா. ஐயோ, அம்மா அப்பா வந்துட்டாங்க. ஐயோ, அப்படி போய் தலா பக்கி சிக்கனம்னா 4 பேரும் சட்னி தான். மூஞ்சிய பாரு, மூஞ்சிய. இதுக்கெல்லாம் நேரங்காலம் ரொமான்ஸ் கேட்குது. என்ன, இவ தூங்கிட்டாளா? ஆமா, நீங்க 2 பேரும் நேரம் வந்ததுக்கு விடுந்ததுக்கு அப்புறமே வர வேண்டியதானே. அடியே, நாங்க பிள்ளைங்க பாவம் என்ன செய்துகளோ ஏது செய்துகளோன்ட்டு ஓடியான்ட்ட முடி. ஆமா ஆமா, நான் சொல்லுவேன், இன்ன வரைக்கும் அம்மாவை காணுமே அப்பாவை காணுமே அப்படின்னு சொல்லி நாங்க தவிச்சு போய் கிடக்கோம். சர்றா சர்றா, உங்களுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம் நாங்க. என்ன வாங்கிட்டு வந்திருப்பேன்? இந்த எத்து போன 4 வடையை வாங்கிட்டு வந்திருப்பேன். எப்படி பேசுறான்னு பாருங்க. சரி, உனக்கு வேணாட்டி போ, நாங்க சாப்பிட்டுக்கிறோம். கொடுங்க கொடுங்க, என்ன வாங்கிட்டு வந்தீங்க நான் பாக்குறேன். சரிம்மா பூங்கொடி, நீ பிள்ளைங்களுக்கு வச்சு கொடு, நான் போய் தூங்குறேன். சரிங்க. காயத்ரி, காயத்ரி எந்திரி. யாரு வாங்க, எது வந்தாலும் காலையில வந்து பேசுங்க. அடியே அடியே எந்திரி, உனக்கு கேக்கு வேணுமா வேணாம்? அடி கேக்கா, கேக்கா எங்க கேக்கு?